வணக்கம். இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த செஷனில் சோலார் பேனலை பயன்படுத்தி பாதுகாப்பான ஹோம் லைட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குவது பற்றிய விரிவான வழிகாட்டியை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். ஹோம் லைட்டிங் சிஸ்டத்திற்கான வயரிங் டயக்ராம் மற்றும் கனெக்ஷன் செயல்முறையை நாங்கள் சொல்லும்போது எங்களுடன் நீங்கள் சேருங்கள். குறிக்கோள்கள். இந்த செஷனின் முடிவில் உங்களால் ஒரு டிசி ஹோம் லைட் சோலார் பிவி சிஸ்டத்தை இணைக்க முடியும் மற்றும் ஹோம் லைட்டிங் சிஸ்டத்திற்கான சோலார் பேனலை மவுண்ட் செய்ய முடியும். முதலில் ஹோம் லைட்டிங் சிஸ்டத்தை கட்டுவதற்கு தேவையான கருவிகள், எக்யூப்மெண்ட்கள் மற்றும் பொருட்களை பார்ப்போம். நமக்கு தேவைப்படும் டூல்கள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள். சோலார் பேனல் 260 வாட் 18.5 வோல்ட் 1. பேட்டரி 12 வோல்ட் 40 Ah 1. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் 12 வோல்ட் 10A 1. டிசி கேபிள்கள். எல்இடி பல்ப் 12 வோல்ட் 9 வாட் 1. டிசி ஃபேன் 12 வோல்ட் 10 வாட் 1. ப்ரொடெக்டிவ் டிவைஸ்களுடன் கூடிய இன்புட் சைட் 1. ப்ரொடெக்டிவ் டிவைஸ்களுடன் கூடிய அவுட்புட் சைட் டிசி டிபி 1. மல்டிமீட்டர் 1. கிளாம்ப் மீட்டர் 1. ஸ்க்ரூ டிரைவர், வயர் ஸ்ட்ரிப்பர், வயர் கட்டர், கத்தி. முதலில் ஹோம் லைட்டிங் சிஸ்டங்களின் HLS கான்செப்டை ஆராய்வோம். ஹோம் லைட்டிங் சிஸ்டங்கள் பொதுவாக வீடுகள், கோவில்கள், பண்ணைகள், வீடுகள், தோட்டங்கள் மற்றும் பல போன்ற பல்வேறு அமைப்புகளில் இன்ஸ்டால் செய்யப்படுகின்றன. இந்த அமைப்புகளின் முக்கிய நன்மைகளில் ஒன்று சூரிய ஒளியை ஒரு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸாக நம்பியிருப்பது ஆகும். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் செலவு குறைந்ததாகவும் ஆகிறது. சோலார் போட்டோவோல்டேக் SPV மாடியூலை அமைக்கும்போது பின்வரும் காரணிகளை கருத்தில் கொள்வது அவசியம். மரங்கள், கட்டிடங்கள் அல்லது நிழல்களை ஏற்படுத்தக்கூடிய பிற கட்டிட அமைப்புகள் போன்ற தடைகளை இல்லாத இன்ஸ்டாலேஷன் லொகேஷனை தேர்வு செய்யவும். இந்தியாவின் புவியியல் இருப்பிடத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு சூரிய ஒளியை அதிகபட்ச வெளிக்கொணர பேனல்களை அசிமுத் ஆங்கிள்களில் வைத்து உண்மையான தெற்கே எதிர்கொள்ளவும். இப்போது மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்களை இன்னும் விரிவாக பார்ப்போம். மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்கள் பொதுவாக ஸ்டீல் போன்ற ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்களால் கட்டப்பட்ட ஃப்ரேம்கள் மற்றும் பாட்களை கொண்டிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்கள் சோலார் பேனல்களுக்கு உறுதியான ஆதரவை வழங்குகின்றன. அவை பாதுகாப்பாகவும் நிலையானதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. சோலார் பேனல்களுக்கு ஆப்டிமம் பொசிஷனை உறுதி செய்வதற்காக மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை வைப்பதில் அக்கறை கொண்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும். அடுத்து ஒரு மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் மற்றும் சோலார் பிவி பேனலை எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்று பார்ப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்ஸ்டாலேஷன் லொகேஷனில் போதுமான ஆழம் மற்றும் அகலம் கொண்ட குழியை தோண்டுவதன் மூலம் தொடங்கவும். இன்ஸ்டாலேஷன் லொகேஷனில் உறுதியான சுவர், தூண் அல்லது சிமெண்ட் கான்கிரீட்டில் செய்யப்பட்ட அடித்தளம் ஆகியவை பொருத்தப்பட்ட கட்டமைப்பை பாதுகாப்பாக ஆதரிக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தவும். தளத்தின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையில் மவுண்டிங் போஸ்டுகளுக்கான பொருத்தமான உயரத்தை தீர்மானிக்கவும். நிலத்தன்மையை மற்றும் நீண்ட ஆயுளை உறுதி செய்ய பொருத்தமான ஃபாஸ்டனர்ஸ்கள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்தி அடித்தளத்துடன் உறுதியாக போஸ்ட்களை இணைக்கவும். உகந்த செயல்திறனுக்காக பூமியின் மேற்பரப்பில் செங்குத்தாக மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தவும். சூரிய ஒளியின் வெளிப்பாட்டை அதிகரிக்க சூரிய சோலார் போட்டோவோல்டேக் SPV பேனலின் மேற்பரப்பை சரியான சாய்வு கோணத்துடன் உண்மையான தெற்கு நோக்கி சாய்க்கவும். அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தவுடன் நிலையான இன்ஸ்டாலேஷன் நடைமுறைகளின்படி ஆணிகள் அல்லது சிமெண்ட் கான்கிரீட்களை பயன்படுத்தி சிமெண்ட் ஸ்ட்ரக்சரை பாதுகாப்பாக சரி செய்யவும். சோலார் பிவி பேனலை சரியான இடத்தில் வைப்பதற்கான வழிகாட்டுதலை பின்பற்றி கூரை அல்லது வாயிலில் நியமிக்கப்பட்ட இடத்தில் மவுண்டிங் ஸ்ட்ரக்சரில் நிறுவவும். பவர் லாஸை குறைக்க சோலார் பேனல் மற்றும் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு இடையே குறைந்தபட்ச வயரிங் தரத்தை பராமரிக்கவும். மின்சாரத்தின் பேலன்ஸ்டு விநியோகத்தை ஊக்குவிக்க சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரிலிருந்து அனைத்து சுமைகளுக்கும் குறைவான வயரிங் நிலத்தை உறுதி செய்யவும். வெவ்வேறு லோடுகளுக்கு தனிப்பட்ட சுவிட்ச்களை இணைக்கவும். ஒட்டுமொத்த சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை மேம்படுத்த பேட்டரிக்கு குறைந்த வயரிங் டிஸ்டன்ஸுக்கு முன்னுரிமை கொடுங்கள். லோடுகளின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வயர்களை SCCயின் பொருத்தமான டெர்மினல்களுடன் கனெக்ட் செய்யவும்
மல்டிமீட்டரை பயன்படுத்தி பேட்டரி வோல்டேஜ் நன்றாக வேலை செய்கிறதா என்பதை சரிபார்க்கவும். 2 வயர்களையும் ஸ்ட்ரிப் செய்து வயரின் ஒரு முனையில் லக்கை கிரிம்ப் செய்யவும். ரெட் வயரை பாசிட்டிவ் டெர்மினலுடனும் பிளாக் வயரை நெகட்டிவ் டெர்மினலுடனும் கனெக்ட் செய்யவும். பேட்டரியின் ரெட் மற்றும் பிளாக் வயர்களின் SCCயின் பொருத்தமான டெர்மினல்களுடன் கனெக்ட் செய்யவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி சோலார் பேனலின் வோல்டேஜை சரிபார்க்கவும். சோலார் பேனலின் ரெட் மற்றும் பிளாக் வயர்களை SCCயின் பொருத்தமான டெர்மினல்களுடன் கனெக்ட் செய்யவும். SCCயை சுவிட்ச் ஆன் செய்து தனிப்பட்ட சுவிட்ச்களை ஆன் செய்வதன் மூலம் லோடுகளை சரிபார்க்கவும். அடுத்து, பயனுள்ள ஹோம் லைட்டிங் சிஸ்டத்தை உருவாக்க அனைத்து காம்போனன்ட்களையும் எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் என்பதை பார்ப்போம். வழங்கப்பட்ட வயரிங் டயக்ராமை மதிப்பாய்வு செய்ய சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இந்த அமைப்பில் சோலார் போட்டோவோல்டேக் SPV மாட்யூல், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் SCC, பேட்டரி மற்றும் லோடுகள் உள்ளன. குறிப்பாக 2 DC LED பல்புகள் மற்றும் ஒரு ஃபோன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக டேபிள் வயர் செட்டப்பில் LED லேம்ப் மற்றும் DC ஃபோனை இன்ஸ்டாலேஷன் செய்வதில் கவனம் செலுத்தவும். SPV மாட்யூலின் சரியான நிலைப்பாட்டை உறுதி செய்வதே இன்றியமையாத படியாகும். SPV மாட்யூலை பேட்டரி மற்றும் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு அருகில் வைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. SPV மாட்யூலை ஒரு நிலையான கட்டமைப்பின் பாதுகாப்பாக மவுண்ட் செய்யவும். சூரிய ஒளியை மேம்படுத்த SPV மாட்யூலின் சாய்வு மற்றும் நோக்கநிலையை அட்ஜஸ்ட் செய்யவும். சேஃப்டி டிப்: விழுந்து அல்லது விபத்துகள் ஏற்படாத வகையில் இன்ஸ்டாலேஷன் தளம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்ட்ரக்சரில் சோலார் பேனல்களை மவுண்டிங் செய்த பிறகு MC4 கனெக்டர்களை DC கேபிள் இருந்து பேனலுடன் கனெக்ட் செய்யவும். இதற்காக மேல் மற்றும் ஃபீமேல் கனெக்டர்களை சீரமைத்து அவை கேட்கக்கூடிய இடத்தில் கிளிக் செய்யும் வரை உறுதியாக ஒன்றாக அழுத்தவும். இது பாதுகாப்பான எலக்ட்ரிக் கனெக்ஷனை உறுதி செய்கிறது. இப்போது சோலார் PV மாட்யூலிலிருந்து DC கேபிளை DC டிஸ்ட்ரிபியூஷன் போர்டின் இன்புட்டிற்கு கொண்டு வருவோம். DC கேபிளை சோலார் PV மாட்யூலிலிருந்து DC டிஸ்ட்ரிபியூஷன் போர்டின் DC-DB இடத்திற்கு இயக்குவதன் மூலம் தொடங்கவும். கேபிள் பாதுகாப்பாக இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து அதன் வழித்தடத்தில் ஏதேனும் சேதம் அல்லது ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கவும். வெப்பம், கூர்மையான விளிம்புகள் அல்லது சேதத்தின் பிற சாத்தியமான ஆதாரங்கள் ஆகியவற்றிலிருந்து கேபிளை திசை திருப்ப கவனமாக இருங்கள். அடுத்து, DC கேபிளை DC-DB இன்புட் பாதுகாப்பு டிவைஸுடன் கனெக்ட் செய்யவும். ஏதேனும் கனெக்ஷன்களை செய்வதற்கு முன் எலக்ட்ரிக்கல் ஆபத்துகளை தடுக்க DC-DB சுவிட்ச் ஆஃப் பொசிஷனில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். உற்பத்தியாளரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி சரியான போலாரிட்டியை கவனித்து சோலார் PV மாட்யூலிலிருந்து DC கேபிள்களை DC-DB பாதுகாப்பு டிவைஸின் இன்புட் டெர்மினல்களுடன் கனெக்ட் செய்யவும். கனெக்ஷன்கள் இறுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்து கேபிள்கள் அல்லது டெர்மினல்களில் ஏதேனும் சேதம் அல்லது தேய்மானம் உள்ளதா என இருமுறை சரிபார்க்கவும். இப்போது நாம் DC-DBயின் அவுட்புட் டெர்மினல்களை SSCயின் சோலார் PV டெர்மினல்களுக்கு DC கேபிள்களுடன் கனெக்ட் செய்ய போகிறோம். மீண்டும், சிஸ்டத்தின் சரியான ஆபரேஷனை உறுதி செய்ய இந்த கனெக்ஷன்களை உருவாக்கும் போது சரியான போலாரிட்டியை கவனிக்கவும். சிஸ்டத்தின் கரண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ப பொருத்தமான DC கேபிள்களை பயன்படுத்தவும் மற்றும் அனைத்து கனெக்ஷன்களும் இறுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். கனெக்ஷன்களை செய்த பிறகு லூஸ் கனெக்ஷன்கள், வெளிப்படும் வயர்கள் அல்லது பிற சாத்தியமான பாதுகாப்பு அபாயங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த ஒரு கடைசி ஆய்வு செய்வோம். பேட்டரியை SCCயுடன் கனெக்ட் செய்யும் முன் அதன் வோல்டேஜை சரிபார்த்து அது சிஸ்டத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பிற்குள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம். உறுதி செய்யப்பட்டதும் பேட்டரியின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல்களை SCCயில் தொடர்புடைய டெர்மினல்களுடன் கனெக்ட் செய்யவும். சரியான போலாரிட்டியை கவனிப்பதன் மூலம் SCCயில் உள்ள லோ டெர்மினல்களை அவுட்புட் DC-DBயின் இன்புட் டெர்மினல்களுக்கு DC கேபிளுடன் கனெக்ட் செய்யவும். லோடுகளில் இருந்து வயர்கள் LED லேம்ப் மற்றும் DC ஃபோன் அவுட்புட் DC-DBயின் அவுட்புட் டெர்மினல்களுக்கு கனெக்ட் செய்யவும்.
டிசி-டிபி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். சேஃப்டி டிப்: டிசி-டிபியின் அவுட்புட் சுவிட்ச்கள் ஆஃப் கண்டிஷனில் இருப்பதை உறுதி செய்து, டெர்மினல்களுக்கு உறுதியான வயர் கனெக்ஷன்களை உறுதிப்படுத்தவும். வயர் டெர்மினல்களை வெளியே நீடிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சாத்தியமான சேதத்தை தவிர்க்க வயரிங் சரியான போலாரிட்டிகளுடன் பொருந்துகிறதா என்பதை இருமுறை சரிபார்க்க வேண்டியது அவசியம். ஏதேனும் பிழைகள் அல்லது லூஸ் கனெக்ஷன்களை சரிசெய்து ஒவ்வொரு கனெக்ஷனையும் முழுமையாக ஆய்வு செய்ய நேரம் ஒதுக்குங்கள். எல்லாம் ஒழுங்கானவுடன் முதலில் இன்புட் டிசி-டிபியை இயக்கவும், பின்னர் அவுட்புட் டிசி-டிபியை டர்ன் ஆன் செய்யவும். டிசி-டிபி அவுட்புட் புரொடெக்டட் டிவைஸை பயன்படுத்தி ஒவ்வொரு லோடையும் தனித்தனியாக சோதிக்கவும். சோலார் மற்றும் பேட்டரி கேபிள்கள் மூலம் பாயும் கரண்ட் மற்றும் வோல்டேஜ்களை கண்காணித்து சரியான செயல்பாட்டை உறுதி செய்யவும். இரவு நேரத்தில் லோடுகளுக்கு பவர் கொடுப்பதற்கு எஸ்சிசி பேட்டரியை பயன்படுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளவும். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், இன்புட் டிசி-டிபி ஆஃப் செய்யப்பட்டிருந்தால் இரவு நிலையில் சிமுலேட் செய்கிறது மற்றும் அவுட்புட் டிசி-டிபி ஆனில் இருந்தால் லோடுகள் இன்னும் பவர் ஆனில் இருக்கும். எங்கள் சிஸ்டத்தில் உள்ள லோடுகளை குறிப்பிட தேவைகளுக்கு ஏற்ப தனி பயண காலம். இது பல்வேறு லைட்டிங் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நெகிழ்வுத் தன்மையையும் பல்துறை திறனையும் அமைக்கிறது. இது இந்த செஷனின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது: ஒரு டிசி ஹோம் லைட் சோலார் பிவி சிஸ்டத்தை இணைப்பது மற்றும் ஹோம் லைட்டிங் சிஸ்டத்திற்கான சோலார் பேனலை மவுண்ட் செய்வது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம்.